மத்திய பாஜக அரசையும் அதற்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் அரசியல் நகர்வுகளையும் தொடர்ச்சியாக விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழர்களுக்கு வணக்கம். பீகாரை தொடர்ந்து தற்போது தேர்தல் ஆணையத்தோட பார்வை தமிழ்நாடு பக்கம் திரும்பியிருக்கு. எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை பீகாரை தொடர்ந்து தற்போது தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் 2ஆம் கட்டமாக செய்ய போகிறதா தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அடுத்த கட்டமாக இந்த எஸ்ஐஆர் பணிகளை செய்ய போகிறதா அறிவிச்சிருக்காரு. தொடர்ந்து அவர் இந்த 12 மாநிலங்களில் இதுவரைக்கும் 51 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 51 கோடி வேறு வாக்காளர்களில் நிறைய ஃபேக் என்ட்ரிஸ், டபுள் என்ட்ரிஸ் மற்றும் இறந்து போனவங்களோட பேர் நீக்கம் செய்யப்படாமல் இருக்கு. இதெல்லாம் சரி செய்யறதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் பணிகளை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ இந்த எஸ்ஐஆர் பணிகளுக்காக நவம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட இருப்பதாகவும், தொடர்ந்து நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த அதிகாரிகள் வீடு வீடா போய் இந்த எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்வாங்க அப்படின்னு தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவிச்சிருக்காரு. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகள் செய்ய போறாங்க இல்லையா, அப்போ இந்த எஸ்ஐஆர் பணிகளின் போது வீடு வீடு அதிகாரிகள் வாக்காளர் பட்டியலில் இருக்க பெயர்களை சரிபார்க்கிற பணிகளில் ஈடுபட போறாங்க. இதை சரிபார்க்கறதுக்காக வாக்காளர் பட்டியலில் தன்னோட பேர் இருக்கிற உறுதி செய்யறதுக்காக ஆதார் உள்ளிட்ட 12 ஆவணங்களை காண்பிக்கலான்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. இந்த ஆதார் விஷயத்திலே பார்த்தீங்கன்னா பீகார் எஸ்ஐஆர் போது ஆதாரை குடியுரிமைக்கான ஒரு சான்றாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு முதல்ல தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தோட அறிவுறுத்தலுக்கு அப்புறமா ஆதாரை சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ இந்த எஸ்ஐஆர் பேஸ் 2லே ஆதாரை குடியுரிமைக்கான ஒரு ஆதாரமா இல்லைனாலும் ஒரு அடையாள சான்றா காட்டிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த எஸ்ஐஆர் பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிசம்பர் 4ஆம் தேதியே இதோட டிராஃப்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதில் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நம்ம கருத்து தெரிவிக்கலாம். அந்த கருத்துக்களின் அடிப்படையில் மாற்றம் செஞ்சு டிசம்பர் 9ஆம் தேதி இறுதிக்கட்ட பட்டியலை வெளியிட போறதா சொல்லியிருக்காங்க. இந்த பட்டியலோட அடிப்படையில் தான் வரப்போற தேர்தல் நடைபெறும் அப்படின்னு தேர்தல் அதிகாரி தற்போது தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த எஸ்ஐஆர் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அடுத்த கட்டமா என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டில் திமுக மற்றும் அதனோட கூட்டணி கட்சிகள் அவசர கூட்டம் போடுறாங்க. திமுக மற்றும் திமுகவோட கூட்டணி கட்சிகளோட முதல்வர் தலைமையில் அறிவாலயத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. எதுக்காகனா, இப்போ இந்த எஸ்ஐஆர் பீகாரில் செய்யப்பட்ட போதே நிறைய சர்ச்சைகள் எழுந்தது. அதை அடிப்படையாக வச்சு தமிழ்நாட்டிலையும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதை எப்படி சரி செய்யறது, எப்படி எதிர்கொள்ளுதுன்ற அடிப்படையில் இந்த கூட்டம் நடந்ததாக சொல்லப்படுது. தொடர்ந்து முதல்வர் அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் அழைப்பு விடுத்திருக்காரு. அதில் என்ன சொல்றாருன்னா, இந்த தேர்தல் ஆணையத்தோட இந்த நடவடிக்கை தமிழ்நாட்டுக்கு எதிராக செய்யப்பட்ட ஒரு சதி. இதுக்கு தமிழ்நாடு எப்போதுமே அடிபணிஞ்சு போகாது, தமிழ்நாடு எப்போதுமே போராடும். அதனால இதுல எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து, அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து போராடணும் அப்படின்ற மாதிரி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்காரு. தற்போது இது ஒரு பக்கம்னா, தமிழ்நாட்டில் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக எஸ்ஐஆருக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக செய்யப்படணும். ஏன்னா இங்க இருக்க வாக்காளர் பட்டியலில் நிறைய குளறுபடிகள் இருக்கு. அதை சரி செய்யறதுக்கு இந்த எஸ்ஐஆர் சரியான முறையில் செய்யப்படணும் அப்படின்னு அவர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் முதல்வரோட இந்த கருத்துக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவரோட கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதாவது முதல்வர் தன் மீது இருக்க குறைகளை மறைக்கிறதுக்காக எஸ்ஐஆர் பக்கம் மக்களோட கவனத்தை திசை திருப்ப முயற்சி செய்யறாரு அப்படின்னு அவர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா பக்கத்து மாநிலமான கேரளா ஏற்கனவே எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. தேசிய அளவில் காங்கிரஸ் தொடர்ந்து இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை பற்றி விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க இந்த எஸ்ஐஆர் பேஸ் 2ல என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே பீகார்லையும் எலெக்ஷன் கமிஷன் இப்படி தான் பண்ணாங்க. இப்போ தேர்தல் தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களில் தேர்தல் நடைபெற இருக்கு இல்லையா, அவங்க தேர்தலுக்கு ரொம்ப கம்மியான காலகட்டம் தான் இருக்கு. இந்த டைம்ல நாம ஏன் அவசரமா இந்த எஸ்ஐஆர் பணிகளை செய்யணும் அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது தொடர்பாக காங்கிரஸோட தலைமை செய்தி தொடர்பாளர் பவன் கீரா என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே பீகார்ல செஞ்ச எஸ்ஐஆர் மேல நாங்க வச்ச கேள்விகளுக்கே இன்னும் விடை கிடைக்கல. அப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையம் தொடர்ந்து பேஸ் 2 பணிகளை தற்போது செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது தேர்தல் ஆணையத்தின் மீதான அந்த கிரெடிபிலிட்டியை சந்தேகப்பட வைக்குது அப்படின்ற அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு தேர்தல் ஆணையம் இந்த பேஸ் 2 பணிகளின் போது அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே பீகாரோட எஸ்ஐஆர் பணிகளில் நாங்கள் சில பாடங்களை கற்றுக்கிட்டோம். அதை அடிப்படையாக வச்சு இதை பேஸ் 2 நாங்கள் செய்ய போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பீகாரில் ஆரம்பத்தில் அந்த குடியுரிமை சான்று விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் ரொம்ப கெடுபிடிகளை வச்சுருந்தாங்க. ஈவன் ஆதார் கார்டை கூட ஆதாரமாக எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. உச்சநீதிமன்றம்
அப்புறம் வந்து ஆதாரை வந்து ஒரு ஆதாரமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து 12வது ஒரு ஆவணமாக வந்து இதை சேர்த்துக்கிட்டு தொடர்ந்து அந்த பணிகளை வந்து செஞ்சாங்க. அதை அடிப்படையாக வச்சு இந்த பேஸ் 2 பணியில் வந்து ஆதாரம் வந்து ஒரு குடியுரிமை சான்றுக்கான ஒரு ஆவணமாக இல்லைனாலும் ஒரு அடையாள சான்றாக காண்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து பீகாரில் இந்த பணிகள் செஞ்ச போது தொடர்ந்து நிறைய குழப்பங்கள் வந்தது. காரணம் வந்து அது சடனாக செய்யப்பட்டது. ஆனால் இந்த பணிகள் வந்து இப்போ பிளான் பண்ணி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இதில் வந்து அரசியல் கட்சிகளையும் ஒரு பங்குதாரராக சேர்க்க போகிறதா தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பீகார் எலெக்ஷன்ஸோட எஸ்ஐஆர் பணிகளே எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து அதில் ஒரு குழப்பம் இப்போ வரைக்குமே நீடிச்சுட்டு தான் இருக்குது. பீகாரில் வந்து எஸ்ஐஆர் செஞ்ச போது 65 லட்சம் வாக்காளர்கள் வந்து முதல் கட்டமாக நீக்கிறாங்க. இது வந்து பீகாரில் மட்டும் இல்லை, நாடு முழுவதுமே ஒரு சர்ச்சையை கிளப்பிச்சு. அதுக்கப்புறம் வந்து அது காரணம் என்ன சொன்னாங்கன்னா, இவங்ககிட்ட சரியான ஆவணங்கள் இல்லை, குறிப்பாக வந்து குடியுரிமை சான்று விவகாரத்தில் ஆதார் கார்டை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சாங்க. அது வந்து கோர்ட்டுக்கு போகுது. உச்சநீதிமன்றம் வந்து ஆதார் கார்டை நீங்கள் ஆவணமாக ஏற்றுக்கலாம்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை மறுபடியும் மாடிஃபை பண்ணி திரும்ப ஒரு 21 லட்சம் வாக்காளர்களை வந்து பட்டியலில் சேர்த்து அந்த லிஸ்ட்டை வந்து விடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த 21 லட்சம் வாக்காளர்கள் வந்து யார், புதிதாக சேர்க்கப்பட்டவங்களா இல்லை ஏற்கனவே பட்டியலிருந்து நீக்கப்பட்டவங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்தது. இந்த விவகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு போன போது இதில் தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, இந்த 21 லட்சத்தில் பெரும்பாலானோர் வந்து புதிய வாக்காளர்கள் தான், ஒரு சில பேர் வந்து பழைய வாக்காளர்கள் அப்படின்ற கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 65 லட்சம் பேர் என்ன ஆனாங்க, இப்போ 21 லட்சம் பேர் புதிதாக சேர்க்கப்பட்டவங்கன்னா பழைய ஆட்களோட நிலை என்னன்ற கேள்வியும் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. இப்படி பீகாரோட எஸ்ஐஆர்லேயே வந்து நிறைய குழப்பங்கள் நீடிக்கும் போது அடுத்த கட்டமாக வந்து பேஸ் 2 பணிகள் வந்து தற்போது தொடங்கப்பட்டிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் பணிகள் செய்யறதுலையும் சில சிக்கல் இருக்கு. ஏன்னா வந்து இவங்க சொல்லியிருக்க இந்த டைம் வந்து தமிழ்நாட்டில் வந்து பருவமழை காலம். பருவமழை டைமில் வந்து எஸ்ஐஆர் பணிகளை வீடு வீடாக போய் செய்கிறதுலையும் சிக்கல் இருக்குது. மக்கள் வந்து இந்த அதிகாரிகள் கேட்கக்கூடிய அந்த ஆவணங்களை எடுத்துகிட்டு வர்றதுக்காக அலைய வைக்கப்படலாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த 12 ஆவணங்கள் சொல்லியிருக்காங்கல்ல, இதில் வந்து எந்த ஆவணமே வந்து ஒருத்தர் இல்லைனா அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் நினைச்சா அவங்க முடிவு பண்ணி அந்த நபரை வந்து எந்த ஆவணமே இல்லாத அந்த நபரை வந்து பட்டியலில் சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதில் சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த இடத்துல ஒருவேளை அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து பயாஸ்டாக இருந்தால் அவர் நினைச்சா யார் வேணா சேர்க்கலாம், யாரை வேணா நீக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே வந்து நமக்கு எழ வச்சிருக்கு. இப்போ பீகார்லேயே வந்து எஸ்ஐஆர் விவகாரத்தில் வந்து இது வரைக்கும் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு வந்து தேர்தல் ஆணையம் சரியாக பதில் தரல. அது தீர்க்கப்படாமலே இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலேயும் வந்து இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தில் இவ்வளோ குழப்பங்கள் இருக்கு. இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து தமிழகத்தில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த விவகாரத்தில் வந்து உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.